I am taking a topic very important. It is Indian development. இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் இருந்துதான் இந்தியாவுடைய வளர்ச்சிங்கிறது ஆரம்பிக்குது. எனவே இந்தியாவுடைய வளர்ச்சிக்கான முக்கிய பங்கு வகிக்கிற ஊரக மேம்பாடை பத்தி தான் இன்னைக்கு நாம் பேச போறோம். லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். சரி, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். 6,64,369 வில்லேஜஸ் வந்து இந்தியால இருக்கும். இந்தியால இவ்வளவு நம்பர் ஆஃப் வில்லேஜ் அப்படி இருக்கு. அப்புறம் நம்ம சதவீதம் போட்டோம்னா 50% ரூரல் பாப்புலேஷன் வந்து இந்தியால இருக்கும். அதுமே நம்ம தமிழ்நாட்டுல குறிப்பா 24 வில்லேஜ் மெயினா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை வெளியிடுது. 24,000 தமிழ்நாட்டுல வில்லேஜஸ் இருக்குன்னு ஒரு ஆய்வறிக்கை பண்ணிருக்காங்க. இந்த வில்லேஜஸ் பத்தி நமக்கு மகாத்மா காந்தி சொல்லிருக்காங்க, குட் கவர்மெண்ட் இஸ் நாட் சப்ஸ்டிடியூட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட். ஒரு கவர்மெண்ட் வந்து செல்ஃப் கவர்மெண்ட் நாட் சப்ஸ்டிடியூட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு மகாத்மா காந்தி இன்னொரு புக்ல நான் படிச்சேன்னு சொல்றேன். மகாத்மா காந்தி சொல்றாராம், கிராமம் இல்லைன்னா இந்தியாவே கிடையாதுன்னு சொல்றாங்க. கிராமத்துல எந்த வளர்ச்சி ஏற்பட்டாலும் அந்த வளர்ச்சி தான் இந்தியாவுடைய தாக்கத்தை ஏற்படுத்த சொல்றாங்க. ஒவ்வொரு பொருளுமே நம்ம கிராமத்துல இருந்தா நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வில்லேஜ் கவர்மெண்ட்டை பத்தியும் இன்னைக்கு நம்ம வில்லேஜ்ல எப்படி வந்து நம்ம எலெக்ஷன் நடத்துறோம், அவங்களுக்கான என்னென்ன அடிப்படை தேவை, கடைசி அந்த கன்க்ளூஷன்ல நம்ம இன்னும் எவ்வளவு டெவலப்மெண்ட் வந்து வில்லேஜ்ல கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹிஸ்டரிக் பேக்ரவுண்ட். அதாவது இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ங்கிறது எங்கேருந்து ஆரம்பிச்சது, வரலாற்றுல எங்கேருந்து ஆரம்பிச்சது, இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, சுதந்திரம் ஆகிறதுக்கு அப்புறம் என்னாச்சுங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு 10 டாபிக்ஸ் இருக்கு, அதை படிச்சிடறேன். ஓல்டு கான்செப்ட் இன் இந்தியா, பழமையான கான்செப்ட். இந்தியால பழமையான கான்செப்ட் இதுதான் இந்த வில்லேஜ் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னு சொல்றாங்க. ஆஃப்டர் த ஹை பீக் ஆஃப் த சோழ அண்ட் சேரா பாண்டியா, சோழ சேர பாண்டியர்களுக்கு பிறகு இந்த வில்லேஜோட தாக்கம்ங்கிறது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். There are historically record of reference to the local self-government under the Mauryan Empire, Mauryan administration. சோழ சேர பாண்டியர்களுக்கு அடுத்து ரொம்ப எது அதிகமானுச்சுன்னா மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்ப வந்து இன்னும் அதிகமாயிட்டு சொல்றாங்க. 19th century improvement in this western orientation of training of democracy with the Lord Ripon Resolution of 1882ல பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு 19th சென்ச்சுரிக்கு அப்புறம் பிரிட்டிஷ் வரும். அப்ப லார்ட் ரிப்பன்ங்கிறவர் வந்து இந்த இதுல வந்து பெரும் மாற்றத்தை கொண்டு வரணும், வில்லேஜ்ல இருந்து மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி ரீசொல்யூஷன் வந்து கொண்டு வர்றாரு. லார்ட் ரிப்பன், known as father of the local government, is laying the foundations of the local self government in the modern times. லார்ட் ரிப்பன் அப்படிங்கிறவர் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டோட ஃபாதர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருடைய காலகட்டத்துலதான் வந்து எப்படி வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபவுண்டேஷன் போட்டது, ஒரு அடித்தளத்தை கொண்டு வந்தது வந்து லார்ட் ரிப்பன் தான் கொண்டு வந்தாரு. Under the government of India Act 1935, the provisions of autonomy was introduced in the act become the 1937. அதாவது 1935ல கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் அப்படிங்கிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட்னு ஒண்ணு, அந்த சட்டத்தின் கீழ் இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. அதோட தாக்கம் வந்து அதோட வளர்ச்சிங்கிறது 1937 இன்னும் டெவலப் பண்ணுச்சு. After the independence, the Gandhian ideas was Grama Swachh village panchayat greatly influence of constitution maker. அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம், அதாவது பிரிட்டிஷ்க்கு அப்புறமா காந்தியன் ஸ்வராஜ் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வராங்க. அது பேர் வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்னு கொண்டு வராங்க. அது பெரும் அளவுல தாக்கம் பண்ணுது நம்மளுடைய. அதாவது அந்த தாக்கம் எப்படி இருக்குன்னா நம்ம சட்ட புத்தகத்திலேயே மாற்றம் செய்யற அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுக்குன்னு நம்ம ஹிஸ்டாரிக் பேக்ரவுண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இந்த வளர்ச்சிங்கிறது பெருமளவு போய் இன்னைக்கு கிராமங்களுடைய தேவைங்கிறது நமக்கு அதிகமாயிருக்கு. கிராமங்கள்ல இருந்தா நமக்கு பெரும்பாலான பொருட்கள் நமக்கு தயாராகி வருது. குடிசை தொழில்னு சொல்ற மைக்ரோ இண்டஸ்ட்ரி எல்லாமே நமக்கு வந்து கிராமங்கள் இருந்தா போகுது. சரி, கிராமங்கிறது எப்படி கவர்மெண்ட் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு, கவர்மெண்ட் அட் த டைம், அதாவது இப்ப கவர்மெண்ட் வந்து எப்படி வில்லேஜ்ல டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில்லேஜ்ல தெருக்களுக்கு தெரு, அதாவது ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டு ஒரு நம்பரையும்
மொத்த ஒரு வில்லேஜுக்கு ஒரு ஹெட்டையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரீட் வந்து கொண்டு வர்றதுக்கு பேரு வார்ட் மெம்பர்னு சொல்றாங்க. அந்த மொத்த ஊருக்கும் பிரசிடென்ட் சொல்றாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்குதுன்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடக்குது. ஒரு கிராமங்கிறது எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 500 மக்கள் 500 பேருக்கும் மிகாமல் இருந்தாங்கன்னா அவங்கதான் ஒரு கிராமங்கிறத கொண்டு வராங்க. சரி, ஒரு கிராமத்துக்கு என்ன அடிப்படையான தேவை? ஒரு கிராமம் மேம்பட்டதுன்னா ஒரு நகரம் மேம்படும், அதாவது இந்தியா மேம்படுங்கிறத காந்திஜி சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி இங்க பார்க்க போறோம். ஃபங்க்ஷன் ஆஃப் வில்லேஜ், சப்ளைங் ட்ரிங்கிங் வாட்டர். அதாவது ஒரு ஊருக்கு என்ன அடிப்படையா தேவைன்னா முதல்ல தண்ணி. அது வந்து சப்ளை ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். இன்னைக்கு பெரும்பாலான ஊர்ல ஒழுங்கான வசதியோட தண்ணி வந்து கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா அது இல்ல. எங்க சைடுல வந்து தண்ணி பற்றாக்குறைங்கிறது அதிகமா இருக்கு. ஏன்னா தண்ணி வந்து ஒரு நாள் தான் எங்களுக்கு குடி தண்ணீரே வரும். அந்த அளவுக்கு தண்ணீர் பற்றாக்குறையோடதான் இருக்கு. இந்த தண்ணீரை வந்து நம்ம இன்னும் சப்ளை ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் வந்து இன்னும் மேம்படுத்தணும். அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீட் லைட். ஸ்ட்ரீட் லைட் இல்லாம எத்தனையோ கிராமம் இன்னும் வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல, ஆனா முன்னாடி இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். ஆனா இந்த ஸ்ட்ரீட் லைட்ல பராமரிக்க வேண்டியது ஒரு வில்லேஜோட கடமை, வில்லேஜ் ஹெட்டோட ஒரு கடமை. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோடு. ரோடு வந்து எங்க தெருவுல, அதாவது நாங்க ஒரு கிராமனால நாங்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எங்க தெருவுல 25 வருஷம் ஆகுது, இன்னும் ரோடு போட்ட பாடு இல்லை. அவர் ரோடே இன்னும் இல்லாம வெறும் மண் தரையா போயிட்டு, அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லாம போயிட்டு. நம்ம இன்னும் மெயின்டெனன்ஸ்லாம் ரோட் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா போயிட்டு. ஒழுங்கான சாலைகள்லாம் இல்ல ஒரு வில்லேஜ்ல. அந்த இதை நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி அதாவது வில்லேஜ்ல கொண்டு வரணும்னு என்னோடது. அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் வில்லேஜ் லைப்ரரிஸ். லைப்ரரிஸ் வந்து பெரும்பாலான ஊர்ல இல்ல, ஆனா ஒரு 2-3 ஊருக்கு ஒரு பொதுவா ஒரு லைப்ரரி கொண்டு வராங்க, அதை மெயின்டைன் பண்ணணும். அடுத்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் அவ்வளவு இருக்காது. ஆனா ஒரு சில ஊர்ல, அதாவது ஒரு 2000 பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ்ங்கிறது வரலாம். அப்ப அதையும் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு உள்ளாட்சியுடைய வேலை. அடுத்து கிளீனிங் ஆஃப் ஸ்ட்ரீட். ஒரு ஸ்ட்ரீட் வந்து கிளீனிங்கா வச்சுக்கிறதும் ஒரு ஊராட்சியுடைய வேலைதான். அடுத்து மெயின்டைன் ஆஃப் ஸ்மால் பிரிட்ஜஸ் இருக்கும், அதையும் ஊராட்சி தான் மெயின்டைன். இது வந்து நான் ஒரு 7 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். நீ ஏகப்பட்ட இது இருக்கு. ஒரு ஊரக உள்ளாட்சியோட வேலைகள் ஏகப்பட்டது. சரி, இதெல்லாம் சரி செய்யணும்னா எப்படி அவங்களுக்கு பணம் கிடைக்குது? எல்லாரும் கவர்மெண்ட் வந்து இதை சரி செய்யணும்னா அவங்க கை காசு போட்டு செய்யறது. இதுக்கெல்லாம் என்ன யார் வந்து கொடுக்குறாங்கன்னா டாக்ஸஸ். அதாவது அதாவது ஊரகத்துக்காக கட்டக்கூடிய டாக்ஸஸ் ஒரு 4 டாக்ஸ் சொல்றோம். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ், ஹவுஸ் டாக்ஸ், லேண்ட் டாக்ஸ். இந்த 4மே ஒரு உள்ளாட்சியில வரி ஒரு ஆண்டுக்கு ஒரு வாட்டி வாங்குவாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாக்ஸ் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. டாக்ஸ் இருந்தாலும் அந்த அளவுக்கு ஒழுங்கானபடி அதை சீரமைக்க முடியும். அது அடுத்து நான் முடிவா கன்க்ளூஷனா என்னென்ன நம்ம செய்யணும் அப்படின்னு பார்த்து ஒரு 5 என்னோட கோரிக்கை. ஒரு ஊருக்கு ஒரு மெடிக்கல் கிளீனிங் ஃபெசிலிட்டியோட மக்கள் ஒரு ஹாஸ்பிட்டல வைக்கணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் இல்லாம ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போற அளவுக்கு இருக்கு. அந்த நம்ம ஊருக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல், அதாவது ஒரு ஊருக்குன்னா அந்த ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு அங்க போய் காட்டுற அளவுக்கான ஃபெசிலிட்டி வந்து நமக்கு ரொம்ப டெவலப்பா இருக்கு. ஒரு எமர்ஜென்சிக்கு அதாவது வேளாண்மை நம்ம இந்தியாவோட முதுகெலும்புன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த வேளாண்மைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த வாய்க்கால் இதெல்லாம் வந்து ஒழுங்கான படி சீரமைக்கணும். அந்த ஒழுங்கான முறை அந்த வாய்க்கால தூர்வாரி சீரமைக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த பாத்தீங்கன்னா தூர்வாராமலே ரொம்ப நாள் கிடக்கும். அதனால தண்ணி வந்து ஒழுங்கான படி போகாம விவசாயம் பண்ணாம போயிடும். அக்ரிகல்ச்சர் தான் நம்ம டெவலப்மெண்டா இருக்கனால நம்ம ஒழுங்கான படி அந்த வாட்டர் ஸ்டோரேஜ் டெவலப் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த மிஷினரிஸ் இதுக்கெல்லாம் நம்ம இன்னும் அக்ரிகல்ச்சர் வில்லேஜ் லெவல்ல கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அடுத்து வாட்டர் சேவிங் ப்ராப்ளம். நமக்கு போதுமான அளவுக்கு மழை பெய்யும், ஆனா அந்த போதுமான பெய்யுற மழைய நம்ம பாதுகாக்கிறது கிடையாது. பெரும்பாலும் கிராம பகுதியில அதிகமா மழை பெய்யும்.
அப்ப அந்த இது நம்ம சேவிங் பண்ணாலே அக்ரிகல்ச்சரை இன்னும் டெவலப் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்டேட்டையும் நம்ம நம்பி இருக்க தேவையில்லை. கர்நாடகா தண்ணி தருவாங்க, கேரளா தண்ணி தருவாங்க, நம்ம நம்பி இருக்க வேணும். நம்ம மழை பெய்யறதை நம்ம ஒழுங்கா சேவிங் பண்ணாலே ஓரளவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் பெனிஃபிட்ஸ் ஆர் இம்ப்ரூவ். நம்ம அடிப்படை தேவைகள், நம்ம ஒரு ஊர்னா அடிப்படையா ஒரு 3 விஷயம் தான் கேட்பாங்க. ஒழுங்கான ரோடு வேணும், ஒழுங்கான ஸ்ட்ரீட் லைட் வேணும், முக்கியமா தண்ணி வேணும். இந்த 3 தான் ஒரு பெரும்பாலான மக்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள். இத நம்ம அடிப்படையா செஞ்சுட்டாலே ஒரு ஊரக வளர்ச்சிங்கிறது மேம்பட்டுரும். அடுத்து வில்லேஜ் ஃபண்ட் ஆர் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு பட்ஜெட் போடும் போதே பெரும்பாலான அமௌண்ட் கொஞ்சம் வில்லேஜுக்கு ஒதுக்குறதுக்கு கவர்மெண்ட் பண்ணும். சரி, நம்ம பிரச்சனைனா எப்படி சொல்றது அப்படின்னா, அதுக்குதான் கிராம சபா அப்படின்னு ஒரு ஆகஸ்ட் 15 இன்னொரு நாள் மறந்து சார், அந்த 4 நாள் நடக்கும். அந்த 4 நாள்ல ஒழுங்கான படி ப்ரோக்ராம் நடத்தி அவங்களுக்கு என்ன பாயிண்ட், என்ன மிஸ்டேக் நடக்குது, என்ன அந்த ஊரகத்துல என்ன தேவைப்படுதுங்கிறத அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஊரக உள்ளாட்சிங்கிறது நமக்கு நல்லபடியா மாறும். ஒரு ஊரகத்தை நம்ம மேம்படுத்துறது தான் ஒரு அடித்தளமா. தேங்க்யூ சார். ஓ நைஸ் ஆதித்யா. ஒரு ஃபுல் எஸ்ஏ அபவுட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி எழுதணும்னா இப்போ இன்றைக்கி உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாவே எழுதிடலாம். அந்தளவு நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக போனால். அந்த ஊரகம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா திவ்யா? ரூரல் அப்படின்னு அர்த்தம். எனக்கே ரொம்ப நாளாக தெரியாது. அது தமிழில் ஊரகம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரூரல் டெவலப்மெண்ட்டுங்கிறது ஊரக டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட் குட் கவர்னன்ஸ் இஸ் நாட் அ சப்ஸ்டியூட் ஃபார் செல்ஃப் கவர்னன்ஸ். அப்படி தானே ஆதித்யா? அந்த செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னா அங்கே உள்ளவங்களே கவர்ன் பண்ணிக்கிறது. இங்கிருந்தோ ஒருத்தர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து கவர்ன் பண்ணுறது இல்லை. ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர் கவர்ன் பண்ணுறவர் நல்லா கவர்ன் பண்ணால் கூட அந்த செல்ஃப் கவர்னன்ஸ் அளவுக்கு வராது அப்படின்ட்டு அவர் காந்திஜி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீடே எடுத்துக்கங்களேன். நம்ம வீடு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு அந்த ஊரில் ஒரு தலைவர் முடிவு பண்ண முடியுமா? ஏன் திவ்யா, முடிவு பண்ண முடியுமா? அப்படின்னா நல்லா தான் இருக்குமா? இருக்க முடியாது இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் ஐ திங்க் காந்தி ஆல்சோ ஒரு வில்லேஜ்னா அந்த வில்லேஜ்காரங்களே முடிவு பண்ணிக்கணும். அப்போ அதுதான் அதனுடைய தட் இஸ் பெட்டர் தேன் சம்படி எல்ஸ் சம்படி கம்மிங் ஃப்ரம் எல்ஸ்வேர் அண்ட் தென் கிவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நிறைய பாயிண்ட் அவர் சொல்லிட்டாரு. எப்படி அந்த வருமானம் எப்படி வருது, என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப சொல்லிட்டாரு. ஒரு எஸ்ஏ எழுதுவோம்னா இந்த மாதிரி தான். இப்போ ஒரு ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியன் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு எஸ்ஏ எழுதுங்க அப்படின்னா இவர் சொல்கிறதுலாம் அப்படியே. ஆதித்யா, எனக்கு ஒரே ஒரு ஆசை, இப்போ நீங்கள் எழுதி வச்சுருந்தா அல்லது அப்படியே ஸ்கேன் பண்ணி நம்ம குரூப்பில் அனுப்புங்க ஆதித்யா. தமிழோ இங்கிலீஷோ வாட் எவர் இட் இஸ். என்னோட வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமாம். அப்போ ஏதாவது இப்போ நீங்கள் இப்போ பேசினது எழுதி வச்சுருந்தீங்கன்னா அதை ஒரு இந்த ஸ்கேன் பண்ணி இந்த குரூப்பில் அனுப்புங்க அப்படிங்கிறேன். இப்போ பெட்டராக இருக்கா? வாய்ஸு கேட்குதா? இப்போ பெட்டராக இருக்கா முதல்ல விட? ஓகே. ஸோ நீங்கள் ஒரு இந்த கட்டுரையை வச்சுருந்தீங்கன்னா அதை அப்படியே அனுப்புறீங்களா குரூப்பில் பின்னாடி? இன்னைக்கு கிளாஸ் முடிச்ச பிறகு சரியா? That will be an eye opener to all of us, including me. ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். ரெடி பண்ணிட்டு அனுப்புங்க. நீங்க இப்போ அப்படியே எக்ஸ்டெம்பரா கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் ரெடி பண்ணி அனுப்புங்க. நல்ல ஆதித்யா, ஒரு எஸ்ஏக்கு உண்டான அத்தனை விவரங்கள் முதல்ல இந்த ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் ஆரம்பிச்சிங்க. தென் யூ கேம் அப் வித் த கரண்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹவு இட் இஸ் கவர்ன்ட் அண்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ். பின்னாடி ரெக்கமெண்டேஷன்ஸ் எங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லி அதையும் போட்டுங்க. இட்ஸ் a nice way of writing an essay, I would say. அது depending on the number of words that you should is required, you can develop it in your own language. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு அப்புறம் உங்கள் லாங்குவேஜ்லேயே அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ இந்த எஸ்ஏ பார்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமில் தான் அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம். ஆல் த மெயின் எக்ஸாம்ஸ் ஆர் டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ். நிறைய இந்த எஸ்ஏ எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம அந்த எஸ்ஏவுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். வி ஆல் நோ ஹவு டு ரைட் அப்ஜெக்டிவ் எக்ஸாம்ங்கிறது நம்ம ஈஸியாக நம்ம அதை மேனேஜ் பண்ணிடலாம். பட் ஹவு டு ரைட் அண்ட் எஸ்ஏங்கிறது கொஞ்சம் முடியாத, ரொம்ப டைம் ஆகுங்கிறதுக்காக நம்ம அதில் வி ஆர் கான்சென்ட்ரேட்டிங். அண்ட் மெனி ஆஃப் தெம் ஆர் லூசிங் இன் திஸ் எஸ்ஏ ரைட்டிங் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஐஏஎஸ் எழுதினவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க.
அதனால தான் அதை நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, you have any comments about Aditya's? You want to add some point or you want to make comments? Udaya, Divya, whatever comments you have on rural development, what he has spoken, if you have any comments, you can let me know. No, sir. Okay. அந்த அதில் அந்த பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். அந்த பிரசிடென்ட் ரொம்ப லோக்கல். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஐ வில் கிவ் an example, Aditya, that now this government of Tamil Nadu is actually creating a nursery in every village. Nursery, that nursery will develop all the plant or seedlings எல்லாம் அதை டெவலப் பண்ணி இப்போ சிலது காசு கொடுத்து வாங்கிக்கலாம், சிலது ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க. Some items are given free of cost. In fact, I had bought this seedling plants from the Panchayat nursery, nearly about for 4,000 rupees பக்கமாக வாங்கியிருந்தேன். ஒரு பிளான்ட் 10 ரூபான்னு சொல்லி, இல்லை 10 ரூபா இல்லை, ஆமாம், ஒரு பிளான்ட் 10 ரூபா, கரெக்ட், ஒரு 4000 ரூபாய் பக்கமாக வாங்கியிருந்தேன். அண்ட் என்னோட ஒரு இடத்துல அதை நான் பண்ணேன். அதே ஃப்ரீயாக கொடுக்குற இடம் இருக்குது. அந்த ஃப்ரீயாக கொடுக்குற இடத்துல நான் போகும்போது அன்றைக்கி ஸ்டாக் இல்லாதனால வி பாட் இட். பட் தேவ் 2 different ஸ்கீம்ஸ். இதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்கீம். என்னக்கண்ணா? இல்லை, ஃப்ரீ கொடுத்ததை பற்றி நான் ரொம்ப பாதர் பண்ணிக்கல. ஆக்சுவலாக அங்கேயே நம்ம அந்த ஊர்லேயே இல்லை. ஐ மீன் கோயம்புத்தூர். நான் போன நாளைக்கு அங்கே அது நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக போன நாளுக்கு அந்த ஃப்ரீ கொடுக்குற ஸ்கீம் கிடையாது. ஸோ ஐ பாட் இட் ஃபார் அ ப்ரைஸ். பட் அங்கேயே இருக்கிறவங்கலாம் தெரியும் எப்போ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் போய் வாங்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம். அந்த டே ஐ வெண்ட் ஐ பாட் இட். அண்ட் அது நடுறதுக்கு ஒரு 7-8 நாள் அந்த ஒரு வாரம் இருந்தானா அதை நான் முடிக்கணுங்கிற இடத்துல நான் போயிருந்தேன். பட் ஃப்ரீயாகவும் அவைலபிளுங்க சொல்ல வரேன். அண்ட் தேர் கிவிங் ரெசிப்ட். இன்ட்ரெஸ்டிங்லி ஆதித்யா, தேர் கிவிங் ரெசிப்ட். நான் கொடுத்த பணத்துக்கு நான் செக்காக தான் கொடுப்பேன்ட்டேன், கேஷ் எல்லாம் நான் கொண்டு வரல, நான் போய் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு. தென் ஐ கேவ் எ செக். அதுக்கு ரெசிப்ட்டும் கொடுத்தாங்க அவங்க. ஸோ தே சே இட்ஸ். ஆனால் அந்த நர்சரி போய் பார்த்தேன், ரொம்ப அழகாக அதை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அது அட்லீஸ்ட் எங்கள் பஞ்சாயத்து அங்கே கொஞ்சம் யானையெல்லாம் வரும். அந்த யானை வர்ற இடம், அந்த யானை அந்த இது போடுமில்ல, சாணி லத்தி, அதை மெனூராக யூஸ் பண்ணுறாங்க அந்த இதுக்கு, அந்த நர்சரிக்கு. அதனால் அந்த செடிகள்லாம் ரொம்ப ஒரே வாலிபமாக இருந்தது, நல்லா ஹெல்த்தியாக இருந்தது. ஸோ ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்டுனோ. அங்கே இப்போ பார்த்தாவே யார். அப்புறம் நான் வாங்கின பிறகு என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தன் கோயம்புத்தூர் சொன்னான், இங்கேருந்து ஒரு டெம்போ எடுத்துகிட்டு போய் மறுபடியும் பாட் இட் ஃபார் பிளான்டிங் இன் த கோயம்புத்தூர் சிட்டி. அந்த மாதிரி அது ரொம்ப அழகாக இருந்தது. அவன் சொன்னான் அவன் நிறைய நர்சரி பார்த்துருக்கான், இந்த நர்சரி ரொம்ப நல்லாவே இருக்குது. பிகாஸ் இட்ஸ் இன் த ரூரல் ஏரியா. தட் வாஸ் அகைன் அந்த ரெயின் எல்லாம் கரெக்டாக கிடச்சி அதெல்லாம் இருக்குது. Udaya, you wanted to have some comments on Aditya's talk? No, sir. Okay, very good. Okay, now next, who else has got some your own 1 minute a member you can talk, whatever be the subject. Okay, if you don't have anything specific, Sasikala, you have anything specific you want to speak? If you don't have anything specific for yourself, then we will go for the general topic. The general topic I have given 2 in the group. One is I gave about Ukraine and this Russian war. Is it third world war அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். Is it emerging third world war அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் என்ன, வாட் இஸ் யுவர் வியூஸுங்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் உக்ரைன் அண்ட் ரஷ்யா சண்டை போடுது, இந்த ஸ்கேல் ஆஃப் சண்டை எவ்வளோ பெரிய ஸ்கேல், வேர்ல்டு வார் அளவுக்கு ஸ்கேல் இருக்கா, இல்லை அதை விட சிறுசா, இல்லை வில் இட் க்ரோ லைக் எ வேர்ல்டு வார், இந்த மாதிரியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். திவ்யா, உங்கள் வியூ என்ன திவ்யா? நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க அட்லீஸ்ட்டு, இஃப் நாட் இன் த பேப்பர். சம் வார் இஸ் கோயிங் ஆன் பிட்வீன் ரஷ்யா அண்ட் உக்ரைன். Yes, sir. Yeah. Sir, if NATO does not involve or other countries does not involve in this war, it would not be turn out to be a world war, sir. Okay, what she says is, உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரலன்னா அது வேர்ல்டு வாராக மாறாது அப்படிங்கிறாங்க. பட் கேன் அதர்ஸ் கீப் குவைட்? சப்போஸ் திவ்யா சக்தி பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பயங்கர சண்டை போட்டு ஒருத்தர் கொலை பண்ண போகிறார். எக்ஸ் he wants to kill Y. Will Divya Shakti's father keep quiet? Divya, உங்களை தான் கேட்குறேன். No, sir. அதான். See, we will not keep quiet. Obey, for a moment, initially we will keep quiet. அவங்களே அதே சால்வ் ஆகிடுன்னு சொல்லி நம்ம அமைதியாக இருப்போம். பட் ஒரு லெவலுக்கு மேலே when it comes to ruining the whole country or losing lives in hundreds and thousands,
the other nations cannot keep quiet. No, it's a human feeling more than anything else. Border அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கவர்மெண்ட் the NATO கீட்டோலாம் இருக்கட்டும், but we cannot keep quiet. Somebody who is very close by or who knows them personally, he cannot keep quiet, no. So அதனால அது will it turn out to be a World War III? That nobody knows, nobody can assess. But then definitely that Ukraine fellows, they need help. What kind of help? Not to fight, not help for fighting the war. Fighting the war help பண்றது ஒரு விதம், but then to bring the peace is another type of help that other governments should extend to them. ஒன்று. ரெண்டாவது economic assistance they can give, okay, wherever damages happened there. At the same time they can put pressure on Russia. நீ இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை யாருமே அப்புறம் யாரும் பேச மாட்டாங்க, nobody will have any relationship with you, neither economic nor இது அப்படின்னு சொல்லி ஒரு indirect pressure இப்போ கொடுத்துட்டாங்க. Already sanctions have been placed on Russia, so that and all they can do. So will it turn out to be a World War III? I don't think so. அவங்க திவ்யா சொன்ன மாதிரி எனக்கு கூட அது ஆகாது. Even in spite of even countries help அப்படி ரஷ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் 2 பேர் அங்கே இருப்பாங்க, அப்புறம் உக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருந்தால் கூட அது World War III எல்லாம் ஆகாது. In the sense, because everybody knows the importance of not having a war. Everybody knows the importance of keeping a peace. அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இப்போ இன்னொரு வார் வந்தால் இந்த உலகம் தாங்காது. பிகாஸ் அந்த World War II 1945 அதுலலாம் ஒரு வார்னா அப்படி தான் ஒரு 100 கிலோமீட்டருக்கு அது அஃபெக்ட் ஆகும். இன்றைக்கி அப்படி இல்லை. இங்கே இருக்கிற ஒரு பாம்பு ஒரு சுவிட்சை தட்டினா 5000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட அது அஃபெக்ட் ஆகுன்றாங்க. 3000 கிலோமீட்டர். Something like if you switch one button in London, it can fall on Moscow. அந்த அளவு இருக்குது. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஸோ the damage will be very big. அன்றைக்கி ஸ்வாட்லேயும் அதுலேயும் ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க, டேமேஜ் இஸ் நாட் மச். இன்றைக்கி அப்படியே இல்லை, அணுகுண்டு நியூக்ளியர் பாம் அப்படியெல்லாம் நம்ம பேசுகிறோம். அதுதான் அது ரொம்ப, அதனால தான் அது டேஞ்சரஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எனிதிங் எல்ஸ் உதயா, யூ வாண்ட் டு சே சம்திங் ஆன் உக்ரைன்? உக்ரைனோட அந்த இதை பார்த்தீங்கன்னா, அவங்க பேக்ரவுண்ட் ஆஃப் உக்ரைன் பார்த்தீங்கன்னா அது கூட கொஞ்சம் ட்ரிக்கியான பேக்ரவுண்ட் தான். இப்போ இந்தியா, வாட் இஸ் த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியான்னு தெரியுமா? இல்லை, இந்தியா எந்த பக்கம் இருக்குது? உக்ரைன் பக்கமா இல்லை ரஷ்யா பக்கமா? அவங்க 2 பக்கம் இல்லை, 2 பேருக்கு நியூட்ரலாக இருக்காங்க. பட் நிறைய இந்த செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் சும்மாவே இருக்கல. உக்ரைன் தி கீப் ஆன் மேக்கிங் சம் நாய்ஸஸ், disturbing not only Russia, it was disturbing many other countries, particularly India ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு உக்ரைன். பிகாஸ் அந்த யுனைடெட் நேஷன்ஸில் ஓட்டு போடும்போதெல்லாம் இந்தியா எப்படி இருக்கோ அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் போட்டிருக்கு, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது போட்டிருக்கு, அப்படியெல்லாம் பண்ணியிருக்கு. ஸோ உக்ரைன் இஸ் ஆல்சோ இஸ் நாட் a குட் கண்ட்ரி, a குட் மேன். தட் குட் மேன் சொல்லிட முடியாது. ஸோ அதுக்கு டஸ் நாட் மீன் புட்டின் இஸ் a குட் மேன், தட் இஸ் a different thing. But Ukraine also and Russia wanted to teach a lesson to Ukraine. அதனால அது பண்ணது ஓரளவுக்கு ஒரு கரெக்டுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. வாட் ரஷ்யா டெட் யூ cannot say totally it is wrong அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. உக்ரைன் ஏன் அந்த அளவுக்கு அது வாலாட்டுச்சு? even though it's a small country, why did it wag its tail அப்படின்னா, because they had a indirect support from UK and USA and other European countries. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த மூக்கை சொரிஞ்சு விட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க they kept on saying that you don't budge for Russia, you always fight for your self respect அப்படி இப்படின்னு சொல்லி, then they were actually giving some hope. But when it came at the level of war, they backed out, saying that okay, we don't want to send the troops, let Ukraine fight for itself அப்படின்னு அதை விட்டுட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் இது ஆகும். இது இந்த பெரிய ஜெயின்ஸ் they'll keep some small fellows to fight, and then they are testing the field ன்னு சொல்கிறது கூட சொல்லலாம். ஃபீல்ட் பண்ணி இப்போ ரஷ்யா எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ டேங்க் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது கூட யூஎஸ் மாதிரி கண்ட்ரிஸ் they would have played a role அப்படிங்கிற மாதிரி people are projecting. So Ukraine is also had their own share of trouble making like Russia. Yeah, Aditya, you want to say something on Ukraine? Yes, sir.
இந்த விஷயத்தை இது வேர்ல்டு வாரா மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார். ஏன்னா இதோடைய போற போக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் டேஞ்சரஸா போற மாதிரி எனக்கு தோணுது சார். ஏன்னா பாத்தீங்கன்னா அதோட சுச்சுவேஷன், அப்புறம் மத்த நாடோட உதவிகள், இந்த ரஷ்யாவுடைய தாக்குதலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோரமா போற மாதிரி, அதாவது மக்களையே கொஞ்சம் சிவிலிக் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க சார். இதுவே கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அது பாக்கணும். அது ரெண்டாவது உக்ரைன் நமக்கு கொஞ்சம் அகைன்ஸ்டா இருந்திருக்கு சார். நானும் நியூஸ்ல பார்த்தேன். யூஎன் மீட்டிங்ல நமக்கு அகைன்ஸ்டா பண்ணிருக்கு. ஆனா இந்தியா ரெண்டு பக்கமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டிங்காவும் இருந்துகிட்டு தான் சார் இருக்கு. கரெக்ட். முதல்ல நம்ம ரஷ்யா பக்கம் தான் இருந்தோம். அது நேரு காலத்துலலாம் ஆல்மோஸ்ட் வி ஆர் சப்போர்ட்டட் பை ரஷ்யா இன் அ வெரி பிக் வே. யூஎஸ் அவ்வளோ க்ளோஸாக இல்லை. இப்போ கடந்த ஒரு 10-15 இயர்ஸாக தான் யூஎஸ் பிகம் வெரி க்ளோஸ் பிகாஸ் த டிஸ்மேண்டலிங் ஆஃப் யூஎஸ்எஸ்ஆர்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. அது ஒரு ரீசனு. அப்போ நம்ம யூஎஸ்ஏ கிட்ட நம்ம க்ளோஸ் ஆனோம். பட் இப்போ ஜென்ரலாக அந்த ஃபீலிங் என்ன இருக்குன்னா, யாரை நம்புறதுன்னு கேட்டால் யூஎஸ்ஏவை நம்பலாமா, ரஷ்யாவை நம்பலாம்னா எல்லாரும் சொல்கிறது ரஷ்யாவை நம்புறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ ஆல்வேஸ் ஸ்டாப் ஆன் த பேக், பின்னாடி குத்திடுவான் யூஎஸ்ஏ. But Russia will not like that. Even if it does not like, he will straight away on your face, he will say, I don't want to do this, I don't want to support this, அப்படின்னு சொல்லிடுவான். But USA is not like that. He will always pull your legs when you are not unprepared. அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த பொலிட்டிக்கல் பண்டிட்ஸ் ஆர் சேயிங். ஸோ ஷுட் பி. ஆனால் யூஎஸ்ஏ சொல்லுங்க. அதே மாதிரி நம்ம ரஷ்யாவுக்கு முழுசாவும் சப்போர்ட் அப்படி பார்த்தோம்னா சார், நமக்கு இந்த பக்கம் சப்போர்ட் பண்ணா நமக்கு அமெரிக்காவோட பிரச்சனை வரும். நம்ம இந்த அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நமக்கு ரஷ்யாவோட பிரச்சனை. நம்ம அமைதியா இருந்ததுதான் சார் நல்லது. ஓகே, அதான் அந்த வியூ தான் இப்போ கவர்மெண்ட் எடுத்திருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த வியூ தான் எல்லா ஃபாரின் மினிஸ்டர்ஸ், ஃபாரின் செக்ரட்டரிஸ் இன் தோஸ் அம்பாசிடர்ஸ் இன் தோஸ் கண்ட்ரீஸ் ஆல்சோ ஹவ் டேக்கன். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டேக்கன். பட் இஸ் இட் குட்? I do not know. Maybe I tempted to say always, எப்பவுமே இந்த நியூட்ரல்ங்கிற பொசிஷனே அது ஒரு டேஞ்சரஸ் பொசிஷன் எப்பவுமே நான் நினைக்கிறது உண்டு. இந்த கண்ட்ரி டு கண்ட்ரி இல்லை. ஈவன் இப்போ 2 பேர், இப்போ திவ்யா முன்னாடி 2 பேர் ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு தம்பி இன்னொரு தம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். திவ்யா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கேஸ் சொல்கிறேன், சரியா? உங்கள் வீட்டு தம்பி இல்லை, ஒரு 2 தம்பி. ஆனால் கண்டிப்பாக திவ்யானால் 2 தம்பிக்கு யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. Because both are brothers. But can she stand as a neutral? That is also may not be good sometimes. She has to take position. Some situation specific position எடுக்கணும் திவ்யா. ஒரு முறை இந்த தம்பி கரெக்டாக இருந்தால் இவன் கரெக்டு சொல்லி இவன் பக்கம் நிற்கணும். இன்னொரு முறை அந்த தம்பி கரெக்டாக இருந்தால் அந்த பக்கம் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக் பொசிஷன் எடுக்கிறது பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது நான் என்னோட கருத்து அப்படி சொல்கிறது பார்த்தா என்னோட நேச்சரே அப்படி தான். ஐ டோன்ட் டேக் எ நியூட்ரல் ஸ்டாண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம். எய்தர் ஐ திஸ் வே ஆர் தட் வே. அது தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி, வெதர் ரைட் ஆர் ராங் ஐ டு நாட் நோ. பட் தென் ஐ ஆல்வேஸ் ஐ டோன்ட் டேக் எ நியூட்ரல் பொசிஷன். இப்படி ஒரு வியூ எனக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் இப்படி வியூ இருக்குது. பட் கொஞ்சம் பேர், நிறைய பேர் அந்த நியூட்ரல் வியூ எடுக்கிறது நல்லது இப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. நியூட்ரல் வியூ எடுக்கிறதுனா அது என்னமோ ஆகிட்டு போகுது, எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறவங்க தான் நியூட்ரல் வியூ எடுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திவ்யா, வாட் யூ ஃபீல்? உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் திவ்யா. ஏன்னா உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்ததுனால, உங்கள் 2 தம்பிகள்லையும் எக்ஸாம்பிள் எடுத்ததுனால ஐ வாண்டட் டு ஹியர் யுவர் கமெண்ட்ஸ். ஃபார்ச்சுனேட்லி திவ்யாவுக்கு தம்பிகள் இல்லைன்னு நினைக்கிறேன். சார் எனக்கு ஒரு தம்பி இருக்கு. ஓ, தம்பி இருக்கானா? ஒரே தம்பி, பரவாயில்ல. 2 தம்பி இல்லை. இல்ல சார், அவங்க பிரச்சனைக்குள்ள நான் இன்வால்வ் ஆனாதான் அது பெரிய பிரச்சனையா மாறும் சார். இல்லைன்னா அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. ஸோ அது சின்னதா முடிஞ்சிடும். இன்னொருத்தவங்க இன்வால்வ் ஆகி அது பெருசாகிறதுக்கு பதிலா அவங்களுக்குள்ளேயே அந்த பேச்சுவார்த்தையிலேயே சுமூகமா முடியறது இஸ் பெட்டர், ஐ திங்க் ஸோ சார். பட் அதாவது பேச்சுவார்த்தை சுமூகமா முடியும்னா அந்த சண்டையே வந்திருக்காதே. வாட் யூ ஆர் டாக்கிங் அபவுட் an ideal situation. I fully agree with you. An ideal situation is that where you need not to get involved. But then if that is the case, then they wouldn't have come to the fight at all. Yes sir, but the fight is not going to last for so many days if they didn't get recognition. Yeah. It cannot last for long for economic reasons and many other reasons, because Ukraine la தாக்கு பிடிக்காது, ரஷ்யாவே தாக்கு பிடிக்காது. ஆல்ரெடி ரஷ்யாவில் இன்ஃப்ளேஷன் இஸ் 15%. யூனோ, இன்ஃப்ளேஷன்னா தெரியும் இல்லையா? பண வீக்கம். அதாவது ஒரு பொருளோட விலை இன்றைக்கி 100 ரூபான்னா
ஒரு கிலோ அரிசி 100 ரூபான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அடுத்த வருஷம் அது ஒரு ஒரு 115 ரூபா ஆயிடுது. அதுதான் பணவீக்கம். 115 ரூபா பாக்கெட்டில் இருந்தால் தான் ஒரு கிலோ அரிசி வாங்க முடியும். அது மாதிரி அங்கே பணவீக்கம் 15%. அண்ட் இந்தியாஸ் பணவீக்கம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் 5 to 6%. அண்ட் யூஎஸ்ஏ பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் வாஸ் லெஸ் தேன் 2% so many years. பட் இப்போது இந்த கரண்ட் இந்த பைடன் வந்த பிறகு அதனுடைய இன்ஃப்ளேஷன் has gone to some 5 to 6%. ஆல்மோஸ்ட் இந்தியா அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் வந்து அதனால் நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் when they spend lot of money on the defense கண்டிப்பாக உங்களுக்கு வேறு எங்கேயோ உதைக்கும். அந்த பணம் ஒரு ஒரு ப்ரொடக்டிவ் ஒரு ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணுற பணம் அதுக்கெல்லாம் வேறு எங்கேயோ போயிடுது இல்லையா, அது ஒரு உதைக்கும். அதனால் வார் இஸ் நாட் த desirable situation for anybody or for that matter for the entire world. That is true. Yeah, Udaya, I wanted to hear from you. நீங்கள் என்ன நம்ம பேசினதை வச்சு என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த உக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டில்? இந்த சண்டை வராமையே முன்னாடியே பேச்சுவார்த்தை பண்ணியிருக்கலாமா உதயா? சார் பண்ணியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்காதுங்க சார். அப்போ அவங்க பண்ண தவற விட்டார்கள்னு சொல்லலாமா? அப்படியும் சொல்லலாம். ஓகே, இப்போ யார் தவற விட்டாங்க? ரஷ்யா தவற விட்டா, உக்ரைனா, இல்லை மற்ற கண்ட்ரிகளா? சார் எல்லாருமே சேர்ந்து ஒரு கான்வர்சேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளம் அதோட முடிஞ்சிருக்கும். கரெக்ட். இதை வந்து யாருமே சீரியஸாக எடுக்கலை அப்படிங்கிறாங்க உதயா. கரெக்ட். இது இந்த மாதிரி சொல்கிறவங்களும் இருக்காங்க. யாருமே இது ரொம்ப சீரியஸாக எடுக்கலை. என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, ரஷ்யா இப்படியே தான் வாய் மிரட்டல் பண்ணுவான், வாயில் தான் அபிஷேகம் பண்ணுவான், ஆனால் வில் நாட் ஆக்ட் மிலிட்ரியலி ஆக்ட் பண்ண மாட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. தட் வாஸ் த மெயின். இது புட்டின் பண்ண மாட்டார்னு நினச்சிருந்தாங்க. பட் புட்டின் பண்ணிட்டார். அது வந்து ஒரு லிட்டில் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஷாக்கு தான் எல்லாருக்குமே. வார் வராது, என்ன தான் அங்கே பிரச்சனைனாலும் வார் வராது. வார் தொடுத்துருவேன் வருவேன்னு சொல்லிட்டே இருப்பாங்களே, வார் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த வாரே வந்துட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆதித்யா? எல்லாருமே சேர்ந்து பேசியிருந்தா தவிர்த்திருக்கலாமான்னு கேட்குறேன். ஆர் ஆகாஷ், ஓவர் இட் இஸ் இஃப் எவ்ரிபடி ஹஸ் புட் இன் தேர் இது ஒரு ரோல், அதை வந்து தவிர்த்திருக்கலான்னு, இந்த வாரே வராமல் தவிர்த்திருக்கலாமான்னு கேட்குறேன். தட் மேபி சொல்லுங்க. has put in their role the war came sir. இப்போ யுஎஸ் வந்து இப்போ உக்ரைனை வந்து லைக் என்ன சொல்றது, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி வந்து நீங்க இது பண்ணுங்க, நாங்க ஹெல்ப் பண்றோம்னு சொன்னதுனாலதான் சார் உக்ரைன் வந்து ஸ்ட்ராங்கா நின்னாங்க. இல்லைன்னா அவங்க வந்து எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. they would not have angered Russia. அப்ப இந்த வாரே வந்திருக்காது. But so-called the neutrals could have taken a bigger hand and then initiative to stop the war. அப்படியா? நியூட்ரல்ஸ், I'm talking about நியூட்ரல்ஸ் சொல்கிறேன். நியூட்ரல்ஸ் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கலாமா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா. நான் நியூட்ரல்ஸ் சொல்கிறது இந்தியா மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க, நாட் ஓன்லி இந்தியா. அவங்கெல்லாம் ஒரு 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 இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கலாமா? ஓகே, இதெல்லாம் இல்லை, இதில் எது ரைட் ராங் ஆன்சர்லாம் கிடையாது. பட் தீஸ் ஆர் சம்திங் விச் இஸ் யூனோ இட்ஸ் டாய்ட். ஹைண்ட் சைட்டில் பின்னாடி என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ நம்ம நிறைய பேசலாம். பட் தென் வை டிட் நாட் ஹேப்பனுங்கிறக்கும் ஏதோ ஒரு காரணம் மனசுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த சைக்கி அவர் சொன்ன மாதிரி, ஆதித்யா சொன்ன மாதிரி, இஃப் வி கோ ஃபார் அ நியூட்ராலிட்டி, ரஷ்யாவுக்கே பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை யூஎஸ்க்கு பிடிக்காமல் இருக்கலாம். அண்ட் வாட் வில் ஹேப்பன் டு இந்தியா, அந்த மாதிரியெல்லாம் ஒரு இது வரும். பட் யுக்ரைன் இஸ் கன்சிடர்ட் டு பி அ வெரி மினரல் ரிச் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. அது எதாவது தெரியுமா ஆதித்யா உங்களுக்கு? வாட் மேடம்? கோல் மைன்ஸ். கோல் மைன்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த என்ன துத்தநாகமா, அது என்னமோ அது இருக்குங்கிறாங்க. பெல்லேடியம் இஸ் தேர் வெரி மச் இன் உக்ரைன். அண்ட் உக்ரைன் பை ஏரியா வைஸ் இஸ் குவைட் பிக். அது வந்து மற்ற யூரோப்பியன் கண்ட்ரி, எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் குட்டி குட்டி கண்ட்ரிஸ், அதாவது ஸ்மால் கண்ட்ரிஸ். பட் அது கம்பேர் பண்ணும்போது உக்ரைன் இஸ் அ பிகர் கண்ட்ரி, ரைட்? கம்பேர்ட் டு, I mean, you don't compare that with Russia or with US, but compared to Poland, என்னமோ அந்த Croatia, whatever, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உக்ரைன் இஸ் அ வெரி பிக் கண்ட்ரி. இப்போ வாட் வில் பி த ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க திவ்யா? ஓகே, வார் முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்க. எப்படி என்ன டேர்ம்ஸில் முடியும்? Maybe it would go into hands of Russia, sir. You mean to say the entire Ukraine will go in the hands of the Russia? That's what you are trying to say?
மேபி பார்ஷியலி சார். பார்ஷியல். ஓகே, அந்த ஈஸ்டர்ன் சைடுன்னு சொல்கிறாங்க. அதை அந்த பார்டர் சைடெல்லாம் ரஷ்யா எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் ஒன் மோர், த செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரஷ்யா வில் புட் அனதர் ஒரு கவர்மெண்ட். யுக்ரைனை ரெண்டாக பிரித்து கிழக்கு இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட், மேற்கு இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கூட தே மே திங்க். ரஷ்யா வில் கம் அண்ட் சொல்லலாமா சார்? சொல்லுங்க ஆதித்யா. சரி, இப்போ வந்து இதோட எண்டு வந்து நம்ம உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு மட்டும் முடிஞ்சிட்டுனா இதோட ஓவர் சார். உக்ரைன் ஒரு கைப்பற்றினாலும் சரி, ரஷ்யா கைப்பற்றினாலும் சரி சார். ஆனா இந்த ரஷ்யாவே இத மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற நேட்டோ I think some problem with this network. I think he has to leave. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள முடிஞ்ச பரவாயில்ல, பட் இஃப் ரஷ்யா கேப்சர்ஸ் திஸ் அண்ட் தே ஸ்டார்ட் கேப்சரிங் அதர் கண்ட்ரீஸ், நேட்டோ கண்ட்ரீஸ்னா தட் வில் கிரியேட் அ பிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சரி சரி சரி, ஓகே ரைட். நீங்கள் சொல்கிறது புரிஞ்சுது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை முடிஞ்சதுன்னா அது பெருசாகாது. பட் இஃப் ரஷ்யா வாண்ட்ஸ் டு டேக் ஓவர் சம் நேட்டோ கண்ட்ரீஸ் தென் இட் வில் பி அ ப்ராப்ளம். பட் இதனால இந்த நேட்டோ ஸ்ட்ரென்த் ஸ்ட்ராங் ஆகுதா வீக் ஆகுதா? என்ன ஆகுது? நேட்டோ வந்து ஸ்ட்ராங் ஆகுதா வீக் ஆகுதா? இதனால நேட்டோ ஸ்ட்ராங் ஆகுதுதான் சார் அர்த்தம். ஏன்னா இப்ப கூட நேற்று கூட வரலாறுக்கான அளவுல வந்து ராணுவங்களை வந்து பலப்படுத்துறதாவும் ராணுவ வீரர்கள் ரெடி பண்றதாவும் சரி. இப்ப இதுவே உக்ரைனே இப்ப அடிச்சுக்கிட்டே ஒரு ஆளை அடிச்சுக்கிட்டே இருக்கான்னு சார். மத்த நாடு பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது எப்படி சொல்றேன், எங்க ஹிஸ்டரி மேப்ட நாங்க பேசிட்டு இருந்தப்ப இப்ப ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவங்களே நீங்களே பேசி முடிச்சீங்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க யாரும் தலையிடாம இருந்தாங்கன்னா அவங்களே அடிச்சுட்டு ஏதோ பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க சார். இப்ப யாராச்சும் ஒருத்தவங்க தலையிடுறப்பதான் இன்னும் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு சொன்னாங்க சார். இல்லை, அப்படிதான் அவங்க திவ்யா சொல்கிறாங்க. பட் ஆனால் சி த ப்ராப்ளம் இது, அவங்க ரெண்டு பேருமே சால்வ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைன்னு என்ன பண்ணுறதுன்னு தான் கேள்வி. இப்போ ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒருத்தன். அப்பாவே இருக்கிறப்ப யாராச்சும் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண போயிடுவாங்க சார். எப்படியா இருந்தாலும் நமக்குள்ளே ஒருத்தன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், ரொம்ப பாவமா இருக்கிறப்ப யாராச்சும் ஒருத்தவங்க களத்துல இறங்கி பாவம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கிடுவாங்க. அது மாதிரி கூட நேட்டோ கண்ட்ரிஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு சார், உக்ரைன் சப்போர்ட் பண்ண. பட் ஆனால் நேட்டோ கண்ட்ரி இதுவரையிலும் வரல. அது வந்து அவங்களுடைய ரைட் ஸ்ட்ராட்டஜியா? இதுவரையிலும் வாயில தான் சொல்றாங்க we will come and back you up ன்னு சொல்றாங்க. பட் ஆக்ஷன்ல வரல. எஸ் திவ்யா, Ukraine is not a part of NATO, sir. Yeah, it's not a part of NATO. Yes, correct. அதனால தான் வரலங்கிறீங்க. ஓகே, கரெக்ட். பட் ஆனால் அந்த உக்ரைன் அந்த அதிபர் அந்த ரூலர் சொல்கிறாரு, நான் ஒரு புவர் ஃபெலோ, நோபடி இஸ் கமிங் ஃபார் மை ரெஸ்கியூ அப்படின்னு பேசுகிறாரு. அதுக்காக கேட்குறேன், யாருமே அவரோட ரெஸ்கியூக்கு போகலையே. எவ்ரிபடி சேட் we will abstain from what is happening. We will not directly go and give arms to Ukraine, but we will always put a pressure on Russia. இந்த மாதிரி ஒரு இன்டைரக்டாக தான் they are trying to do something. சார், அதுவே நேட்டோட கொள்கை வந்து அவங்களோட கண்ட்ரிக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணணும், அதாவது மிலிட்டரி எக்ஸ்பென்சிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையா சார். அதனாலதான் உக்ரைன் பக்கம் போலன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஹிஸ்டரியில பின்னாடி ஒருவேளை உக்ரைனை கூட சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, அவங்கள கொள்கையை மாத்தி. இப்போ அந்த ஆக்சுவலா நேட்டோவே ஆக்சுவலி the war is between the Russia and NATO, actually not with the Ukraine. Ukraine is willing to join NATO or likely to join NATO. அது ஜாயின் பண்ணக்கூடாதுங்கிறது ரஷ்யா சொல்லுது. நேட்டோ வந்து உக்ரைனை எடுத்துக்கலாம், ஜாயின் பண்ண வைக்கலாம்னு சொல்லுது. ஆக்சுவல் நான் என்னோட ஒப்பீனியன், பட் ஐ மே பி ராங், வாட் எவர் ஐ சே நீ நாட் பி கரெக்ட். த ஆக்சுவல் வார் இஸ் பிட்வீன் நேட்டோ அண்ட் ரஷ்யா நான் நினைக்கிறேன். உங்கள் ஃபீலிங் என்ன? எஸ் சார், கன்ஃபார்ம் சார். அதுதான். அப்போ நேட்டோ வந்து இப்போ வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தமான்னு கேட்குறேன். அது என்னன்னு தெரியல சார். ஆனா அவங்களோட கொள்கையை வந்து உக்ரைன் அடிக்கிறது இல்ல சார், அவங்களோட கொள்கை வந்து ரஷ்யாவை கைப்பற்ற. ரஷ்யா வந்து the war is between NATO and Ukraine fellow, small fellow sitting in between. So the war is between these two. இப்போ அந்த வாரில் வந்து இப்போ நேட்டோ நான் வார் பண்ணலை, அந்த நடுவால் இருக்கிறவன் அழிஞ்சா பரவாயில்லன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ ரஷ்யா வின் பண்ண மாதிரி தானே அர்த்தம். அப்போ நேட்டோ வீக்கான மாதிரி அர்த்தமான்னு கேட்குறேன். எஸ் திவ்யா, யூ வாண்டட் சே சம்திங். திவ்யா தான் சொல்கிறேன். NATO is preferring peace, sir. It is opposing wars. That is the thing. If NATO நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார், பட் அது பண்ண விரும்பல. அப்படி அது பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா வேர்ல்டு வாரா தான் சார் அது முடியும்.
Okay, maybe that may be the reason. Okay, NATO is as strong as Russia or maybe more stronger than Russia. If that enters, then it will become a World War III. Angarnala, NATO is taking a very bigger call than looking at only the small fellow Ukraine. அது மட்டும் பார்க்காம ஒரு பிகர் வேர்ல்டு வைடு பிக்சர் அது எடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க திவ்யா சொல்கிறாங்க. ஐ திங்க் தேர்ஸ் அ பாயிண்ட் இன் இட் தட் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, வெரி குட். இன்னொரு டாபிக் ஏதோ கொடுத்தமே ஆதித்யா, என்ன டாபிக் அது? டக்குன்னு மறந்துட்டேன். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங். இப்போ வந்து தாய்மொழி நாளுன்னு ஒன்று நம்ம நடத்தினோம் இல்லையா, அதாவது கொண்டாடினோம். நாட் ஓன்லி ஃபார் தமிழ், ஃபார் எவ்ரிபடி. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க எல்லாருமே? இது வந்து ஒரு ரொம்ப அறிவு சார்ந்த ஒரு டாபிக் இல்லை, இது நம்ம உணர்வு சார்ந்த ஒரு டாபிக்னு சொல்லலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க உதயா? இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மதர் டங் அப்படிங்கிற டாப்பிக்கில் என்ன ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? 1 or 2 points you wanted to make. அதாவது என்ன ஒரு சாரார் ஒன் section of people feel that when you master the mother tongue, it will be easy for you to master other tongues, other languages அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மதர் டங்கை நீங்கள் மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் மாஸ்டர் பண்ணுறது ஈஸின்னு சொல்கிறது ஒரு வாதம். பட் இன்னொரு வாதம் என்பது என்னென்னா, மதர் டங்கே இல்லைன்னா கூட பரவாயில்ல, இங்கிலீஷ் மாதிரி ஒரு வேர்ல்டு வைட் லாங்குவேஜை மாஸ்டர் பண்ணிட்டா போது அப்படிங்கிறது இன்னொரு வாதம். ஸோ ஒன் ஆர்குமெண்ட், வாதம்னா ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ யூ கேன் டிஸ்கஸ் ஆன் தீஸ் 2 arguments. எஸ் ஆதித்யா, வாண்ட் டு சே சம்திங்? எஸ் சார், ஜேயு போப் கூட சொல்றாங்க சார், பிற மொழியில பேசினா அவருடைய மூளைக்கு தான் செல்லுமா, ஆனா நம்ம தாய்மொழியில சொன்னா அது அவங்க மனசுல போய் பதியுமா சார். இப்ப நம்மளே ஏதோ ஒரு நாட்டுக்கு போறோம், மொழி புரியாத ஒரு மொழியில யாரும் பேசிட்டு இருக்காங்க, ஆனா ஒருத்தவங்க தமிழ்ல பேசுறாங்க, உடனே நீங்க தமிழ்நாடா அப்படின்னு கேட்டுட்டு அவங்களோட நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம், யாரே தெரியாது, ஆனா சடனா அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். அதுமாரி அந்த தாய்மொழியை கத்துக்கிட்டாலே பிற மொழியை ஈஸியாவே கத்துக்கலாம் சார். ஓகே, தாய்மொழி கற்றுட்டா பிற மொழி கற்றுக்கிறது ஈஸின்னு சொல்கிறீங்க. ஓகே, திவ்யா வாண்டட் டு சே சம்திங்? தாய்மொழியே நல்லா கத்துக்காம பிற மொழி எப்படி கத்துக்க முடியும்? நீங்க அப்படி வரீங்க, அதை ப்ராக்டிக்கலாகவே முடியாதுன்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ராக்டிக்கல் இட் இஸ் இம்பாசிபிள் ஒரு சுச்சுவேஷன் ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்படிதானே திவ்யா? எஸ் சார், தாய்மொழியே கத்துக்காம மற்ற மொழி அவங்க எப்படி கத்துக்க முடியும் அப்படி? பட் அது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா திவ்யா? கொஞ்சம் பயாஸ்ட் இல்லாம இப்ப பார்த்தோம்னா, அன்பயாஸ்ட பார்த்தோம்னா அது முடியாதா? மேபி தாய்மொழியோட வாசமே இல்லாம இப்ப நிறைய பேர் அப்ராட்லயே வந்து பிறந்து வளர்றவங்களுக்கு அது பாசிபிள் இல்லை. இங்கே கூட ஃபார் எக்ஸாம்பிள் மை மதர் டங் இஸ் கன்னடா. எனக்கு கன்னடம் பேச கொஞ்சம் தான் வரும், நான் அந்த எழுத்தெல்லாம் தெரியாது, அந்த எழுத்து அப்புறம் எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. பட் ஐ மாஸ்டர்டு தமிழ், அண்ட் தமிழ் தான் எனக்கு இப்போ மதர் டங் மாதிரி ஆகிப்போச்சு பிகாஸ் ஆஃப் த அது படித்ததுனால புரிஞ்சதுனால. அப்போ டு யூ திங்க் தட் மை தமிழ் ஹேஸ் டு தமிழ் ஆர் இங்கிலீஷ் இஸ் பவுண்ட் டு பி வீக் பிகாஸ் ஐ டோன்ட் நோ த மதர் டங் கன்னடா? அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா திவ்யா? அப்படி இல்லை சார், நம்ம பிறந்து வளர்ற அப்போ நம்ம என்ன மொழி நம்ம கூட இருக்கோ அதை எதை நம்ம யூஸ் பண்றோமோ அதை வந்து நீங்க மதர் டங்கா வச்சுக்கலாங்கிறீங்க. ஓகே ஓகே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வீட்டில் எதுவும் உங்க அம்மா ஏதோ பேசிட்டு போட்டோம், நீங்க எந்த வளர்ந்து பிறந்து நீங்க ஒரு ஆஸ் அ இண்டிவிஜுவலா எதை நீங்க பழகுறீங்களோ அதுதான் மதர் டங்குங்கிற மாதிரி அவங்க கொண்டு போறாங்க. நாட் நெசசரிலி, ஆமா, நாட் நெசசரிலி த டங் ஸ்போக்கன் பை யுவர் மதர் ஆர் கிராண்ட் மதர், அது இல்லை. உங்களுக்கு எது ரொம்ப எந்த சுச்சுவேஷனில் எது இருக்குங்க அதான் மதர் டங்குன்றாங்க, அதை வச்சு சொல்கிறாங்க. அப்போ வாட் யூ மீன் டு சே இஸ், ஃபார் அ பர்சன் லைக் மீ, இஃப் ஐ மாஸ்டர் தமிழ் அண்ட் தென் லேர்னிங் இங்கிலீஷ் அண்ட் அதர் லாங்குவேஜஸ் வுட் பி ஈஸியர். am I correct? எஸ் சார். யா, பட் இன்னொன்று சொல்கிறது உண்டு திவ்யா, மாஸ்டரிங் தமிழ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டுன்றாங்க எல்லோரும், மற்றவங்க அதாவது வெளியிருந்து வந்தவங்கலாம். அவ்வளோ ஈஸி இல்லை தமிழ் மாஸ்டர் பண்ணுறது, வெறும் பேச்சு வேணால் பேசிக்கலாம், பட் அப்படியெல்லாம் எழுதி படிச்செல்லாம் இந்த ஜியு போப் மாதிரி தேமமா முனிவர் அவர் மாதிரியெல்லாம் நம்மெல்லாம் பண்ண முடியாது, அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாதுங்கிறாங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஆதித்யா? ஆமா சார், கொஞ்சம் கஷ்டம் சார் தமிழ். இங்கிலீஷ் 26 லெட்டர் தான், ஈஸியா படிச்சிடலாம் சார். ஹிந்தி கூட படிச்சிடலாம் சார். ஆனா தமிழ் வந்து லெட்டர்ஸ் வந்து
247 எழுத்து இருக்குது. அதிகமான லெட்டர்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் தமிழ்ல. கொஞ்சம் படிக்கிறவங்களே ஹிந்தி கத்துக்கிட்டு தமிழ் படிக்கிறவங்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும் சார். ஹிந்தில பேசிட்டு தமிழ் வந்து படிக்கிறாங்க. எவ்வளவு பேரு இப்ப வந்து இந்த சேட்டுன்னு சொல்லுவாங்கல்ல சார், அவங்கலாம் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து படிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தமிழ். அவன் அந்த எங்க கிளாஸ்ல ஒருத்தன் படிக்கிறான் சார். அவனுக்கு தமிழ் கத்துக்கிறது கஷ்டமா இருக்கு சார். ஆனா அவன் ஹிந்தி வந்து சரலாம், ஹிந்தி அவன் இருக்கிறானா அவன் சரளமா பேசலாம். ஆனா அவன் வந்து ரொம்ப நாள் ஆகுது. ஆனா தமிழ் பேசுறதுக்கு அவன் இன்னும் சிரமப்பட்டு இருக்கான் சார். ஓகே, சரி சார். அந்த மாதிரி ஒன்று சொல்கிறீங்க. தமிழ் வந்து ரொம்ப அப்போ நம்ம தமிழ் வந்து 247லேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? எஸ் சார். கொஞ்சம் இப்ப வந்து எத்தனை அந்த லாம் வந்து இவ்வளவு அதை கொஞ்சம் ஷார்டன் பண்ணி கொஞ்சம் சீர்திருத்தம் செய்யலாம் சார். அப்படியா? அப்படி என்ன, வாட் யூ மீன் திவ்யா? இஸ் சேயிங் தட் யூ கேன் ஒரு சீர்திருத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறான் ஆதித்யா. வாட் யூ ஃபீல்? சார் நம்ம எது பிடிச்சிச்சோ அது வந்து எதுவுமே கஷ்டமா தெரியாது. அதாவது கஷ்டம்னு பார்த்தா எல்லாமே கஷ்டம் தான். சயின்ஸ் படிக்கிறது கஷ்டம் தான், டிகிரி படிக்கிறது கஷ்டம் தான். அதுல ஏகப்பட்ட சாப்டர்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்கா அது ஃபண்டமெண்டலி வாட் யூ சே இஸ் கரெக்ட். பட் இன்னொரு ஃபீலிங் என்ன இருக்குன்னா, ஜென்ரலாக நிறைய படித்தவங்க கிட்ட படிக்காதவங்க கிட்ட இந்த தமிழ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிட்டா பெட்டராக இருக்குமோ அப்படிங்கிற ஃபீலிங்கும் இருக்குது. அதை வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு 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 ஆங்கிளில் பார்க்குறக்கூடிய மனப்பான்மை இருக்குது. ஆனால் அட் த சேம் டைம் அதை சிம்பிளிஃபை பண்ணால் தமிழ் டைலூட் ஆகிடு, தமிழ் அப்புறம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சார் ஐ ஹாவ் an எக்ஸாம்பிள் சார். இப்போ ஒரு ஸ்டேட் போர்ட் 12வது வரைக்கும் வந்து தமிழ் மீடியம்ல படிச்சுட்டு போறவங்களுக்கு தமிழ் ஈஸியா இருக்கும். காலேஜ் போறவங்களுக்கு இங்கிலீஷ் தான் வந்து கஷ்டமா இருக்கும். அதனால இங்கிலீஷ்ல வந்து 26 லெட்டரை வந்து 16 லெட்டர் ஆக்கிடலாம் நம்ம சொல்ல முடியாது சார். முடியாது. இதையும் நம்ம யூ ஹேவ் a point. அதாவது அந்த நம்பர் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, ப்ரொவைடட் யூ ஹவ் இன்க்ளினேஷன் டு லேர்ன் த லாங்குவேஜ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளே கொடுத்தாங்க. காலேஜில் இங்கிலீஷ் கஷ்டமான அப்போ அதை குறைச்சிடலாமா அப்படி. ஆனால் இங்கிலீஷ் இஸ் அண்டர்கோயிங் சச் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓரளவுக்கு அது ஓப்பனாக இருக்குது. ஏதாவது கஷ்டமான அது சிம்பிளிஃபை பண்ணிடுறேன் எவனோ ஒருத்தன். இப்போ கலர் அப்படிங்கிறத COLOUR அந்த யூ எதுக்கு COLOR போட்டலான்னு உடனடியாக அக்செப்ட் பண்ணிக்குது. அப்புறம் ஒரு 5-6 வருஷத்தில் பார்த்து டிக்ஷனரிலே வந்துடுது. பிகாஸ் அந்த UK அந்த வாட் எவர் பி த பாடி தட் அக்செப்ட்ஸ் அண்ட் புட்ஸ் இன் த இங்கிலீஷ் டிக்ஷனரி. தமிழில் அந்த அளவுக்கு கொஞ்சம் மாற்றங்களை வந்து நம்ம விரும்புறதில்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஏற்கனவே வந்துருச்சுங்க சார். எது வந்துருச்சு? நம்ம பேசுற தமிழ் எல்லாமே வந்து மாற்றம் அடைந்த தமிழ் தானே சார்? ஆமாம்மா, நம்ம இப்போ அது வந்துருச்சு. அதாவது இது எப்படி வந்துன்னா, நம்ம ஒரிஜினலி த தமிழ் ஆஸ் அந்த பண்டிட்ஸ் எல்லாம் அதை லைக் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் வந்து என்னுடைய தமிழ் எழுதும்போது ரா கேசவமூர்த்தின்னு எழுதுகிறேன். அதை வந்து நிறைய பேர் பிடிக்கல. அற கேசவமூர்த்தின்னு எழுதுவோமாம்மா. அது எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் எழுதலை. என்னமோ எனக்கு இதே நல்லா இருக்குது, இது ஏன் போய். பட் ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அற கேசவமூர்த்தின்னு எழுதினா தான் கரெக்டு, யூ ஷுட் நாட் ரைட் ரா கேசவமூர்த்தின்னு. அந்த ஒரிஜினல் அந்த கவிதை எழுதுகிறவங்க அவங்கெல்லாம் தே டோன்ட் லைக் தட் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்காங்க. பட் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு. அந்த செக்ஷன் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் டவுன் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் பிகாஸ் த சேஞ்சஸ் ஹவ் ஸ்டார்டட் கம்மிங் இன். பட் அது சேஞ்சஸ் என்ன திவ்யா, எனக்கு என்ன வருத்தம்னா, அந்த சேஞ்சஸ் வந்து நம்மளா பண்ணும்போது நம்ம அழகான சேஞ்ச் பண்ணலாம். இன்னொருத்தர் வந்து நம்ம பண்ணும்போது கோணமோனையாக ஐ மீன் த சேஞ்ச் மே நாட் பி லைக்ட் பை ஆல் ஆஃப் அஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இருக்குது. இப்போ தங்கிலீஷ் வந்துருச்சு. இன் பிட்வீன் வாட் ஹேப்பன்ட் வாஸ் பிகாஸ் தமிழ் வாஸ் டிஃபிகல்ட் ஆர் சம்திங் ஐ டோன்ட் நோ, தங்கிலீஷ் ஹஸ் கம். அது வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு பாஷை தான். அதையே தமிழ் சிம்பிளிஃபை பண்ணியிருந்தால் அது இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ? Anyway, these are all some questions which we can always இதை வந்து நம்ம பாண்டர் பண்ணிகிட்டே இருங்க உங்களுடைய இதில். மேபி இந்த நெக்ஸ்ட் UPSC class also will take up another subject. There also we will have many questions. The answers we will leave it to the participants. இப்போ உதயாவுக்கு ஒரு ஆன்சர் இருக்கலாம், திவ்யாவுக்கு ஒரு ஆன்சர் இருக்கலாம், அவர் ஆகாஷுக்கு வேறு ஆன்சர் இருக்கலாம். அதில் வந்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறதில்ல. பட் தென் என்னென்ன ஆன்சர் பாசிபிலிட்டி இருக்குங்கிறது தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் போய் உங்கள் எக்ஸாமுக்கு எழுதும்போது அது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தால் அதுக்கு ஒரு இது இருக்குது, அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. எக்ஸாமில் வந்து வெதர் ரைட் ஆர் ராங் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. பட் ஆர் யூ ஏபிள் டு டிஃபெண்ட் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் அதை பார்ப்பாங்க. பர்டிகுலர்லி ஒரு சிவில் சர்வீஸ் மாதிரி எக்ஸாமில் அது ரொம்ப பார்ப்பாங்க.
ஸோ நான் வந்து ஒரு ஃபரீத் ஜக்காரியா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? திவ்யா கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபரீத் ஜக்காரியா அப்படின்னு அவர் டிவியில் வருவார். இஸ் an இண்டியன் செட்டில்டு இன் இந்தியன் முஸ்லீம் செட்டில்டு இன் யூஎஸ். இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் மிலிட்ரி எக்ஸ்பர்ட். அவரோட ஒரு இன்டர்வியூ அபவுட் உக்ரைன் அண்ட் இது ஒன்று என்கிட்ட இருக்குது. ஐ வில் இட்ஸ் இன் இங்கிலீஷ், பட் நெவர் மைண்ட், நீங்கள் கேளுங்க. ஏன்னா அந்த ஆள் ரொம்ப நல்லா கிளியர் கட்டாக சொல்லுவான். நானே இன்னும் கேட்கல, இனிமேல் தான் கேட்கணும். இன்னைக்கு காலையிலேருந்து ஐ ஹேட் கிளாஸஸ். திஸ் இஸ் மை 1 2 3 4th கிளாஸ். அதனால் டைம் இல்லை. நான் இப்போ கேட்க போகிறத உங்களுக்கும் அனுப்புகிறேன், நீங்களும் கேளுங்க. அதில் ரைட் அண்ட் ராங் பற்றியெல்லாம் பாதர் பண்ணிக்காதீங்க. இந்த ஏஜில் வெதர் வி ஆர் ஏபிள் டு டிபேட் சச் ஹியூஜ் அண்ட் வெரி ஹெவி டாபிக்ஸ், அதுக்கு அதே நம்மளே பாராட்டிக்கலாம், தப்பு கிடையாது. உதயா, திவ்யா, ஆதித்யா, ஆகாஷ் நம்மளே பாராட்டிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு ஹெவியான டாப்பிக்கை நம்மளாலையும் பேச முடியுது, ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூ நம்ம பார்க்க முடியுது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். வெதர் ஐ எம் ரைட், ஆதித்யா ரைட் ஆர் திவ்யா ரைட் டசன்ட் மேட்டர். தட்ஸ் நாட் த பாயிண்ட் ஹியர். ஓகே, ஸோ அது சொல்லிட்டு வி வில் க்ளோஸ் திஸ் செஷன். அகெயின் வி வில் மீட் நெக்ஸ்ட் சண்டே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூம்மா.